புதிதாக அமைக்கப்பட்டு வந்த கிளிநொச்சி பங்கின் 155ஆம் கட்டை புனித அந்தோனியார் ஆலய திறப்பு விழா ஆனி மாதம் 6ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புனிதரின் திருவிழாவிற்கான ஆயத்த நாளின் முதல் நாள் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 1975ஆம் ஆண்டு அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை எட்மண்ட் மைக்கேல் அவர்களால் கொட்டில் ஆலயமாக அமைக்கப்பட்ட இவ்வாலயம் 1986ஆம் ஆண்டு அருட்தந்தை பயஸ் அவர்களின் பணிக்காலத்தில் அறுகோண வடிவில் கட்டப்பட்டது. தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு விமான தாக்குதலால் சேதமடைந்த இவ்வாலயம் 2000ஆம் ஆண்டு அப்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை தேவசகாயம் அவர்களின் பணிக்காலத்தில் நீள் சதுர வடிவில் மீண்டும் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் பின் மக்கள் மீள்குடியேறிய நிலையில் 2010ஆம் ஆண்டு அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் பணிக்காலத்தில் தற்போதைய புதிய எண்கோண வடிவ ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அருட்தந்தை சில்வெஸ்டர் தாஸ் அவர்களின் பணிக்காலத்தில் கட்டுமான பணிகள் தொடரப்பட்டு அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களின் பணிக்காலத்தில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து இவ்வாலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலய கட்டுமான பணிகளுக்கான நிதியுதவியை பங்கு மக்கள், அயற்பங்கு மக்கள் மற்றும் இந்து சமய மக்கள் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.